எல்லாரும் சாப்பிட்டாங்க. என்னோட டெய்லி ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சமையல் வேலைலேருந்து துணி துவைக்கிற வேலை வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்க பாப்பா கொசம் பாசிப்பருப்பு வறுத்து பண்ணலான்னு. அதுக்குள்ளே ப்ரௌனி பண்ண சேட்டையில் கொஞ்சம் கருகி போச்சு. அதை தான் இப்போ பொறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூடி போக டைம் இருக்கு இன்னும். அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பவுடர் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு தைக்கிறதுக்கு கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டியூட்டியும் பார்க்கணும். எங்கள் குயிக்கி பாருங்களேன், அதுக்கு தான் வீடியோ எடுத்து காமிச்சேன். எங்கள் குயிக்கி பாருங்கள், அவளும் நாயோட நாயாக செட்டில் ஆகிட்டா. ஏன்னா வெளியே அவ்வளோவா விடுறதில்ல. நானும் காலையிலேருந்து வீட்டில் இருக்கிறது இல்லையா, நானும் வெளியே போயிடுறேன்னா, அதனால் அவள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. வீட்டுக்குள்ளேனா காம்பவுண்டுக்குள்ளே. இப்போது கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கட்டு ஏறி வந்து இவங்களோட செட்டில் ஆகிட்டாங்க. முன்னாடி இப்படி தான் பண்ணுவாள். வந்து மிஷின் கடியில் உட்காந்துப்பா. கால் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கெல்லாம் வந்து உட்காந்துப்பா. இப்போ வந்து அங்கே நிற்கிறா. எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் ப்ரௌனி ஒன்று கட்டி போடல, இன்னும் நல்ல பொண்ணு அப்படின்னு அந்த அம்மா வந்து நிரூபிச்சிட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் எட்டி பார்ப்பாங்க, குரல் கொடுத்துனா ஓடி வந்துடுறாங்க. நான் வெளியே போகும்போது தான் கட்டி போட்டு போவேன்.